எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் பட்டுராம் செந்தில். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் பேச போறோம். முத்தமிழ் முருகருக்கு மாநாடு. இதை முன்னெடுத்தது யாரு? தமிழக அரசு, திமுக அரசு. ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்துக்களுக்காக, முருகருக்காக ஒரு மாநாடு எடுத்து பல நாடுகள்ல இருந்து விருந்தினர்களை அழைத்து அற்புதமா ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தமிழ் கடவுள் உலகம் ஃபுல்லா பரவுறாரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பெருமை. இதை விஷயமா நம்ம இன்னைக்கு ஒரு விஷயங்கள் பேச போறோம். அதுக்காக அண்ணன் அமிர்தலிங்க நம்ம கூட வந்திருக்காங்க. இவர் பிஜேபி பிரமுகர் மாத்திரமல்ல, முன்னாள் தணிக்கைக்குழு உறுப்பினரும் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகர், பெரும் நடிகர். அவர் பல படங்களை நடித்த ஒரு மிகப்பெரிய நடிகரும். அவர்கிட்ட நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். பற்றாம் பற்ற நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா, நம்ம திமுக பற்றி எப்பயுமே அவங்க சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க, சாமி மறுப்பு, பெரியாரிசம் இப்படின்னே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. காலங்காலமாக அப்படியே சொல்லி தானே அவங்கள முத்திரை குத்தி தமிழர்களை கண்டா, அதாவது தமிழர்களை தமிழ் கடவுள்களை கண்டா, குறிப்பா இந்து கடவுள்களை கண்டா இவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை, இவங்க ஒதுக்குறாங்க. விநாயகர் சதுர்த்தி கூட ஒரு வாழ்த்துக்கள் சொல்றது கூட அவங்க தயங்குறாங்க. இப்படிப்பட்ட விமர்சனங்கள் பல நீங்க காலம் பூரா வச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல. இன்னைக்கு முத்தமிழ் முருகருக்கு மாநாடு நடத்திருக்காங்க. நீங்க நம்ம பிஜேபி பெருமை கொள்கிறதா இல்லை விமர்சனம் செய்கிறதா? நீங்க மாநாடு நடத்தின பற்றி நாங்க எந்த வருத்தமும் தெரிவிக்கல. நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. தெரிவிக்கல. ஆனா முறையா இந்த தீபாவளிக்கு சொல்லுவது, ஆயுத பூஜைக்கு சொல்லுவது, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லுவது, இதை ஏன் சொல்றதுக்கு மறுக்கிறீங்க? மாநாடு நடத்திட்டா இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமா? இப்ப மாநாடு நடத்துறது ஒரு விஷயம் தெரிஞ்சிடுங்க. நீங்க நடுநிலையான அரசு அல்ல, ஒரு தலைபட்சமான அரசு. நீங்க ஈஸ்டருக்கு சொல்லுவீங்க, பக்ரீத்துக்கு சொல்லுவீங்க, எல்லா நோன்பு கஞ்சி குடிக்க போவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இந்த தமிழ்நாட்டுடைய சிஎம் எத்தனை பேர் எந்த கோயில் வாசல்ல போய் நின்று சாமி கும்பிட்டீங்க? ஆனா நான் பள்ளி வாசல்ல போய் நின்று ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் அவங்க கோயில் வாசல்ல சர்ச்சில் போய் நின்று ஜெபம் பண்ணிட்டு வரீங்கல்ல. ஓட்டு அவங்க மட்டும் போட்டுதான் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்களா? இந்துக்கள் ஓட்டே போடலையா? ஆனா ஒண்ணு, இந்துக்கள் மடையர்கள், சுயநினைவு இல்லாதவர்கள். அண்ணா என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, உணர்வு இருந்திருந்தா ஆராசா மாதிரி எல்லாம் ஒரு ஆய்வாயன், அவனுக்கு பேர ஆய்வாயன் நான் வச்சிருக்க பேர் சார். அவரு நான் ஒரே மூணு விஷயங்கள் சார், 3 விஷயங்கள் சார். தாய்மொழி, தாய்நாடு, தாய் மதம், இந்த 3 தான் நாம தாய்னு சொல்லக்கூடியது. அந்த தாய் மதத்தை கேவலமா பேசிட்டு இருக்கவனுக்கு கீழே நின்று இந்துக்கள் ஓட்டு போட்டு அந்த ஆள் நீங்க ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கான்னா இவன் முழிச்சுக்கல, இவன் கோமாவுல இருக்கிறான், உறக்கத்துல இல்ல. உறக்கத்துல இருந்தா கூட ஓட்டு போடுறாங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால நீங்க முருகனுக்கு மாநாடு நடத்திட்டோம், அதனால இந்துக்கள் எல்லாரும் அப்படியே உள்ள வந்துருவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எதன் அடிப்படையில சொல்றீங்க? நீங்க இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுறது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடிப்படையில சொல்றீங்கன்னு கேக்குறேன். இப்ப உங்ககிட்ட இல்ல, நீங்க எங்களுக்கு விரோதமாக செயல்படும் போது அதுல ஆணித்தரமா யோசிக்கிறவங்க வெளியில வந்துருவாங்க. புரியுது அவங்களுக்கு? அதன் அடிப்படையில நீங்க இந்த பிஜேபிங்கிற கட்சிங்க கால் ஒன்றி பெரிய எம்பிக்களை பெற்றுருச்சா, எம்எல்ஏக்களை தனியா நின்று பெற்றுருச்சா? ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க. சொல்லுங்க. நாங்க 20 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் இன்னைக்கு டெபாசிட்டுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. ஆனா அப்படி சொல்லக்கூடாதுன்னா எதை வச்சு சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? ஒண்ணு சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. ஈவிகே இளங்கோன்ட்டு ஒருத்தர் இருக்காரு, காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்தவர். அவர் ஸ்டாலின் காமராஜர் போல ஆட்சி செய்து கூட்டி இருக்கிறாரு சொல்றாரு. நான் கேக்குறேன், ஏன் கருணாநிதி மாதிரி ஆட்சி செய்கிறான்னு சொல்லல? ஏன் சொல்ல முடியல? கூட்டணி கட்டி எல்லாம் பேசாதுங்க. கருணாநிதி போல சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்காரு சொல்ல வேண்டியதானே? அதை எப்படி சொல்லுவாங்க? ஒரு நிமிஷம், நீங்க அவரு ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரு, அவரோட தலைவர் இவர் காமராஜர் ஆட்சியை தான் மேற்கோள் காட்டி தானே. நீங்க எதை கொண்டு எதிராக கம்பேர் பண்ணி பேசுறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லிவிட்டு ராஜபட்ச பெட்டி பெட்டியா பரிசுகளை வாங்கிட்டு வந்தீங்களே, அந்த நாடகமா? இல்ல அது மாதிரி இருக்கணுமா? இங்க தொப்புள் கொடி உறவு சொல்றது எல்லாத்தையும் சோழியை முடிச்சுட்டு அங்க போய் யாரு டிஆர் பாலு, அந்த திமுக இருக்க இளங்க ஒருத்தர், எது திருமாவளவன், கனிமொழி எல்லாரும் போய் வாங்கினீங்க. கனிமொழி கையில ராஜபக்தி எவ்வளவு பெரிய பெட்டி ஒண்ணு கொடுத்தாரு, எவ்வளவு பெரிய சூட்கேஸ் மாதிரி. அந்த பெட்டிகள் என்ன சார் வச்சு கொடுத்தாரு? என்ன வாங்கிட்டு வந்தீங்க?
புரியுது சார். நீங்க செய்யற துரோகத்துக்கெல்லாம் நீங்க வந்து மாநாடு நடத்தி மறைச்சிட்டோம், இனி முருகன் வந்து வேலை எடுக்க மாட்டேலாம் நினைக்காதுங்க. சம்காரம் பண்றது உறுதி. திமுக தமிழகத்தை விட்டு அழிய போறது உறுதி. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு கட்சியை வந்து நீங்க சுருக்கி பாத்திர முடியாது. சுருக்கி பாக்குறது இல்ல சார். நீங்க பண்றது எல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் வாக்களிச்சு வந்து உட்கார்ந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்றது உங்களுக்கு ஏன் நாக்கு கூசுது? இல்ல அதுதான் நான் தெரியாம கேக்குறேன் சார். நான் என்ன சார் சொல்றது வந்து அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். அந்த பதவியில உட்கார்ந்து சார், நீங்க அந்த சீட்ல உட்கார்ந்த பிறகு நடுநிலையா தான் இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்கணும், ஒரு தலைபட்சமா இருக்க கூடாது. நீங்க ஒரு தலைபட்சமான ஆட்சி செய்துகிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் அப்பாவும் சொல்றாரு, கிறிஸ்தவங்களாலதான் நாங்க அரியணை ஏறணும்னு சொல்றீங்க, கிறிஸ்தவ மட்டும் ஓட்டு போட்டான். இதெல்லாம் பேசலாமா சார்? நீங்க தவறு. அதாவது அப்படி பேசி இருந்தா தவறு. என்ன இங்க அதாவது அப்படி பேசுறீங்க சார், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜனநாயக நாடு, அனைத்து மக்களும் ஓட்டு போட்டுதான். இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் சார் இந்த நாட்டையே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஜனநாயகம் ஜனநாயகம் எல்லாரும் குத்திரோமா? எனக்கு குத்துறதுக்கு எனக்கு ஜனநாயக நாடு தானே சார். ஆமா, என்ன தப்பா பேசினா நான் வெட்டிடுவோமா? என்ன சார் இது? அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது வன்முறை இல்ல சார். ஜனநாயகம் என்பது கேளுங்க சார், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். ஆமா, தனித்தனியா பிரிஞ்சு இருக்க கூடாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? சமூக நீதி காத்து விட்டோம், சமூக நீதி ஜாதியை ஒழித்து விட்டோன்றீங்க. ஆனா பள்ளிக்கூடத்துல எதுக்கு நீங்க ஜாதி சான்றிதழ் கேக்குறீங்க? ஜாதியை ஒழித்தோம் யாருமே சொல்லல. இல்ல சார், இல்ல சார், ஜாதிக்கு அதாவது ஜாதியை ஒழித்துன்னு சொல்ல, ஜாதிக்கு சமூக நீதி வேணும்னு தான் சொல்றாங்க. ஒவ்வொரு ஜாதி இல்ல நீங்க ஜாதி ஒழிப்போம், கலப்பு திருமணம் செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஜாதியை ஒழிக்கணும், இதை தானே சொல்றீங்க. நீங்க மாத்தி இருங்க, நீங்க மாறி மாறி ஜாதியை வச்சுதான் இடஒதுக்கீடு இங்க நடக்குதுங்க போது அதை அரசாங்கம் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஜாதியை வச்சுதான் இங்க இடஒதுக்கீடே நடக்குது. அப்படிங்கிற போது ஜாதியை எப்படி ஒழிக்க எந்த கட்சி முன்னெடுக்கும்? அப்படி முன்னெடுத்து அந்த கட்சி எப்படி ஜெயிக்கும்? சார் ஒரு விஷயம் நீங்க சொல்றதே கேக்குறேன். நீங்க ஜாதி வேணும், ஜாதி இடஒதுக்கீடு வேணும்ன்றீங்க இல்லையா? அப்போ ஒண்ணு செய்யுங்க, எல்லா பஸ்லயும், எல்லா ட்ரெயின்லயும், எல்லா திரையரங்குகள்லயும், எல்லா சந்தை கடைகள்லயும் ஜாதி வாரியா பிரிச்சு ஏரியா பிரிச்சு கொடுத்துருங்க. இந்த ஜாதிக்காரன் இங்க போய் வாங்கலாம். இந்த ஜாதி என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கிறேன்? இருங்க சார், இடஒதுக்கீடு அதெல்லாம் பேசாதுங்க. நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, ஜாதின்ற ஒரு ஆயுதத்தை அரசாங்கம் வச்சிருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல ஜாதி வாழும். அரசாங்கம் என்னைக்கு இந்த ஜாதியை தூக்கி எரியுதோ அன்னைக்கு நல்லா இருக்கும். பொதுமக்கள் எல்லாரும் அமைதியா இருங்க. பொதுமக்கள் எல்லாரும் எல்லா இடங்களிலும் ஒன்னா இருக்கான். ஒரு டீ கல்ல போய் டீ குடிச்சோம்னா பலதரப்பட்ட ஜாதிக்காரனும் குடிக்கிற கிளாஸ கழிவு தான் நமக்கு மாத்தி மாத்தி தர்றான். அங்கெல்லாம் நம்ம பேசல. நீங்க எதுக்கு ஜாதி ஜாதின்னு பேசுறீங்க? நீங்க ஜாதிக்கு இடஒதுக்கீடு, நான் கேக்குறேன், இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா சார்? எத்தனை தலைமுறை கொடுப்பீங்க? அது கேளுங்க சார், அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. அதாவது ஒரு வர்க்கம் நம்மள ஆண்டுகிட்டே இருந்துருச்சு, ஒரு வர்க்கம் பின்தங்கியே இருந்துருச்சு. அந்த வர்க்கம் மேலேறி வருகிற வரைக்கும் இந்த எத்தனை தலைமுறை கிடையாது. இது நல்லா இருக்கு. அப்படி சார், இது ஒரு விதி. நீங்க பேசுறது அரசியல், நீங்க கேவலமான அரசியல் பேசுறீங்க. அப்படிலாம் கிடையாது. சலுகை என்பது உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்யறீங்க. கொஞ்சம் இருங்க. ஜாதி அதாவது இடஒதுக்கீடு எதுவரையும் தேவை அப்படிங்கிறதுனா எல்லோரும் சமமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் வருகிற வரைக்கும் இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. ஆமா, ஒன்றும் செய்யுங்க. அந்த எப்பயுமே நம்ம கம்யூனிஸ்ட் கொள்கையா இருக்கு. எல்லாரும் சமூக நீதி என்ன? ஆமா சார், எல்லாரும் வேட்ல உள்ளதை வெட்டி பள்ளத்துல சும்மா சமநிலை அடைவோம். சமநிலைக்கு பிறகு இந்த ஜாதி ஒதுக்கீடு தூக்கி போட்டு எல்லாம் ஒன்றே. அதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்? நீங்க ஒரு கணக்கு பண்ண முடியாது சார். அதுக்கு எத்தனை வருஷம் நீங்க சொல்லிட்டீங்களா? இப்போ வரும் இதெல்லாம் வரும். அது எப்படி வரும்? அதுதான் சொல்றேன். எல்லாரும் அம்பானி அதானி ஆனபுரம் வரன்றீங்களா? எல்லாரும் அம்பானி அதானி ஆகணும்ன்றீங்களா? ஒரு புள்ளி என்ன சார் நீங்க பேச்சு பேசுறீங்க? ஒரே ஒரு புள்ளி சார், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடுங்க. இல்ல எல்லாருக்கும் எல்லை இருக்கு சார். எதுக்குமே எல்லை இல்லாம எல்லையை வந்து மட்டும் நீங்கள் செய்யற அரசாங்கமே சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லை பிஜேபி மட்டும் இங்க பிஜேபிங்கிறது ஒரு கட்சி தான். பிஜேபி மட்டும் நான் சொல்லல சார், நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். பிஜேபி மட்டுமே எல்லாத்தையும் ஆண்ட முடியாது. அப்படி கிடையாது. அப்படி இல்ல. ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்க. ஒரே நிமிஷம் தான். இப்போ பிஜேபி ஜெயிச்சு வருது. எல்லா அனைவருக்கான ஒரு இதைத்தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனாலும் பசுவதை சட்டம், அதாவது பல பேரு மத்த கறியை வெட்டும் போது கூட பசுமானதான் வெட்டுறன்னு பல பேரை கொண்டதான் நம்ம செய்திகளை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் எதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடக்குது சார்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பசு வந்து தெய்வத்துக்கு சமமா பாக்குறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, பாக்குறது. அதே நேரத்துல
ஒரு தாய் இல்லாத குழந்தைய வளர்க்கிறதே பசுமாட்டு பால் தான். இதுதான் இந்த நாட்டில். இதை நாங்க தெய்வமா புனிதமா பார்க்கும்போது இதையே ஒரு கூட்டம் சித்திரவதை பண்றது எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது சார். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஆடை தின்னாதுங்க, கோழியை தின்னாதுங்க, இது தின்னாதுங்க நாங்க சொல்லல. பசுவை சித்திரவதை நீங்க காலமாட பிடிச்சிட்டு போனா கேட்க மாட்டான். ஆனா தாய்க்கு சமமான பசுமாடக்கு இது பண்ணும் போதுதான் நாங்க கேட்கிறோம். அதாவது சார் அதை கேட்கிறோம். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, மொத்தமாவே மாட்டுக்கறி சாப்பிடுறோம். நான் என்ன சொன்னா, நாய்க்கறி சாப்பிடுறது சார் நீங்க என்ன கர்மாந்திரத்தையும் சாப்பிட்டு போங்க, அது நாங்க கேட்கல. இல்ல சார், அப்படி கிடையாது. அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. அது என்ன கர்மாந்திரம் நம்ம வந்து இழிவுபடுத்த வேண்டாம். இழிவுபடுத்தல இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, இந்துக்கள்ல பஞ்சுக்கறி சாப்பிடுறவனும் இருக்கிறான், அதுக்கு பண்டிகை சாப்பிடாத ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யறாங்க. அது அவரவர்களுடைய விருப்பம். ஆனா நாங்க பசுவதை தடை சட்டம் எதுக்கு இன்னைக்கு நேத்து கேட்கல. நாங்க சுதந்திரத்துக்கு நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால இருந்தா நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அங்க விட்டுறலாம். இப்ப திமுக முன்னெடுத்த முத்தமிழ் முருகன் மன்னாருக்கு வந்துருவோம். நம்ம நிறைய வெளியே போயிட்டு வந்துட்டோம், இங்க வந்துடலாம். இப்போ பிஜேபிக்கு ஒரு சின்ன பயம் வருதோ. என்ன பயம்? அதாவது பிஜேபி அதாவது இந்துக்கள் ஓட்டை பெருகிற இடத்துல நிறைய வந்துட்டாங்க. அதை நாங்கள் மறுக்கலை, இருங்க. நிறைய கால் ஊன்றிடுச்சு. அவங்க வந்து அதிக எம்பி சீட்டையோ எம்எல்ஏ சீட்டையோ பெறாவிட்டாலும் ஒரு கணிசமான வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு பர்சன்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதில் எந்த மறுப்பு இல்லை. இதை தடுக்க தான் திமுக இதை கையில் எடுக்கிறதோ என்கிற அச்சம் உங்களுக்கு இருக்கா? நாங்க அப்படிலாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்க அரங்காவலுடைய துறை உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க செலவு கணக்கு எழுதுறதுக்கு என்ன வேணாலும் நீங்க செய்வீங்க, மாநாடு எடுப்பீங்க, அப்புறம் திருவிழா நடத்துவீங்க, எல்லாம் நடத்துவீங்க. ஏன்னு கேட்டா, நீங்க உள்ள இருக்கிற காசு எடுத்து செலவு பண்றதுக்கு, செலவு கணக்கு காமிக்கிறதுக்கு என்ன வேணாலும் நடத்துவீங்க கடைசி வரைக்கும். என்ன ஏன்னா கணக்கு புத்தகம் உங்க கையில இருக்கு. ஏதாவது ஒரு அதனால நீங்க நல்லது செய்யற மாதிரி எங்கிட்ட காமிச்சிட்டு உள்ள எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கே தெரியாது. ஏற்கனவே இருந்த நகையெல்லாம் நாங்க உருக்கி பேங்க்ல டெபாசிட் பண்றேன். நீங்க அது எவ்வளவு கிலோ நீங்க கொண்டு போனீங்க, எவ்வளவு கிலோ பேங்க் போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க தர்றதான் கணக்கு. ஏன்னா அந்த கணக்கெல்லாம் நான் 67க்கு பின்னால நிறைய பார்த்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2368 அடிபம்புகளும் 4700 தெரு விளக்குகளும் இதெல்லாம் எவன் போய் கேட்டா, ஐயா இத்தனை விளக்கு என்ன எண்ணுவானா? நீங்க எழுதுறதுதான் கணக்கு. இது ஏதோ உள்ள நடக்குது. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க, எல்லா கோயில்களிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் வருது. எந்த கோயில் மேலேயாவது நீங்க ஒரு ஆஸ்பத்திரியோ ஒரு பள்ளிக்கூடமோ இல்ல ஒரு ட்ரெஸ்ல இருந்து ஒரு தொழிற்சாலையோ ஏதாவது இதுவரைக்கும் பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்போ கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்பெல்லாம் போகாதுங்க சார். இல்ல வடபள்ளி முருகன் கோயிலுக்கு நிறைய இடம் கிடக்கு. இந்த சாலிகிராமம் ரோம்பக்கு எல்லாம் நிறைய இடம் கிடக்குது. சரி, இந்த முருகன் கோயில் சார்பாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதா? இல்ல அது அரசு இந்த முருகன் கோயில் சார்பாக ஒரு ஆஸ்பத்திரி நிறுவ கூடாதா? சார் அரசு சார்பா ஆஸ்பத்திரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கும்போது முருகன் சார்பா ஏன் சார் பள்ளிக்கூடம் ஆசிரியம் கட்டணும்? அவங்க எதுக்கு அரசு சார்பா எல்லாம்? அப்ப எங்க ட்ரஸ்ட் பணம் எங்க போகுது? அதுவே திருப்பி அதே முருகன் என்ன முருகனுக்கு நீங்க எங்க பண்றீங்க? நீங்க புதுப்பிச்சு தெரியாம கேக்குறேன். 1 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து கும்பாபிஷேகம் முடிச்சு விடுறீங்க. சரி, அதுக்கு பிறகு உள்ள காசை வச்சு என்ன பண்றீங்க சார்? அது மக்கள் பணம் சார். மக்கள் பணம். இந்த சமாளிப்பு வேலையெல்லாம் பண்ணாதுங்க. மக்கள் பணம் மக்களோட பொதுச்சேவைக்கு வரணும் சார். நீங்க கோயில் இப்ப ஒண்ணும் இல்ல, முருகன் கோயிலுக்கு எத்தனை 100 கோடி இருக்குது சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 170 கோடி பேங்க்ல டெபாசிட்ல இருக்குது. சரி, 170 கோடி எதுக்கு நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க சார்? மக்கள் எங்க மக்கள் பணிக்கு வராங்க. காணிக்கை என்பது எதுக்கு? அது ஒரு வருவாய். அந்த வருவாய் எடுத்து நீங்க செலவு பண்ணும். நீங்க சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு மொத்தமா ஒரு கணக்கு அடிச்சு ஒவ்வொரு அமௌண்ட் ஆட்டியா போட்டு போறதுக்கா? அது தவறு சார். நான் என்ன இல்ல, இந்த அரசு இல்ல, எந்த அரசு வந்தாலும் கோயில் வருமானங்களை மக்களுக்கு பயன்படுத்தணும். அவ்வளவு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உண்டியல்ல கொட்டிட்டு போறது சார் பண்றாங்க. எங்க என்ன பண்றாங்க? அதான் கேட்டேன். பொது பள்ளிக்கூடம் ஏதாவது கட்டி வச்சிருக்கீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு அரசு பள்ளிக்கூடம் நீங்க கோயில் நிர்வாகம் இந்து அறநிலையத்துறைக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த அறநிலையத்துறையினால இந்த அறநிலையத்துறையால் இந்து மக்களுக்கு நீங்க என்ன நன்மை செய்து வச்சிருக்க அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல அந்த கோயில் வருமானங்கள் எடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க?
நீங்க முழுக்க முழுக்க திமுக மேல சார்ஜ் பண்றது. இது திமுக மேல இல்ல சார், இந்த நாட்டுல நடந்த அனைத்து அரசியல் மேல நான் சொல்றேன். பிஜேபி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு வந்தா ஆமா எங்களுக்கு பிஜேபி ஆட்சி அதிகாரம் கிடைச்சதுன்னா நிச்சயமா கோயில் பணங்கள் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டுவோம், மருத்துவமனை கட்டுவோம், எல்லாம் செய்வோம். சித்த மருத்துவத்தை மேல்நோக்கி கொண்டு வருவோம். இது எல்லாம் கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, பிஜேபி காரர் சொல்றாருங்க, கோயில் பணத்தை எடுத்து பள்ளிக்கூடம் கட்டுவேன். பள்ளிக்கூடம் கட்டணும், நல்ல விஷயம். கட்டணும். அது கோயில் அறநிலையத்துறையில இருந்து பள்ளி எதுக்கு அங்க உண்டியல்ல கோடி கோடியா வசூல் பண்றோம்? ஆனா இப்போ மக்கள் சேவைக்கு தான் வசூல் பண்றோம். சரி, இத்தனை கோடி ரூபாய் வசூல் பண்ணி ஒரே நிமிஷம் வடபள்ளி கோயில என்ன டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்றாங்க. ஏன் கோவில்களை அரசு சொத்தா ஆக்குறீங்க, எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேக்குறாங்களே. என்கிட்ட கொடுத்தா இந்த கோளாறு இருக்காது. நாங்க அந்த பணத்தை எடுத்து அழகா செலவு பண்ணி மக்கள் நலனுக்கு எல்லாத்தையும் பண்ணிடுவோம். மக்கள் அதுக்காக தாங்க அதைத்தான் கேட்கணும். இந்த பண்டு அவ்வளவு ஏன் உங்ககிட்ட தேங்கி இருக்குது, இதை செலவு பண்ணணும்ல. அப்ப எங்க கிட்ட வந்தா நாங்க நிர்வாகம் பண்ணுவோம், நிர்வாகம் செய்வோம். அதுதான் நான் கேட்கறது. ஏன்னா இந்த ஒரு வடபழனி கோயில் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களுக்கு கோடி கோடியா கொட்டி கிடக்குது. ஆனா அந்த பணத்தை வச்சு இவ்வளவு இடம் சொத்து கிடக்குது, இதை ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க முடியாதா? இந்த அறநிலைத்துறையில இருந்து ஒண்ணு பதிவு பண்றேன் இருங்க. இது வரைக்கும் எத்தனையோ அறநிலைத்துறை அமைச்சர்கள்லாம் இங்க இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறான்னு சேகர் பாபு மூலமா தான் அதிகமாக தெரியுது. அவரு பல கோயில்களுக்கு குடமுழக்கு விழா செய்யறாரு. பஞ்சாப் இருங்க சார், பேச வருங்க சார். ஏன் சார் உங்க கருத்தையே பதிவு பண்றீங்க? என் கருத்தையே பதிவு பண்ணாதான் எதிர்கருத்து பண்ணுங்க. அவர் குடமுழக்கு பல அரசு சொத்துக்களை மீட்டுறாரு, அரசாங்கத்துக்கு சேர்க்கிறாரு, கோயில்களுக்கு சேர்க்கிறாரு, பல கோயில்களை புறநமிக்கிறாரு. இதெல்லாம் அவர் ஒரு போக்கஸ்டா ஒர்க் பண்றாரு. ஆனா இத பண்ணி இதன் மூலம் வாக்குகளை இன்னும் பெற்று விடுவாங்களோங்கிற ஒரு பயம் பிஜேபிக்கு இருக்கிறதாக தான் பொதுமக்கள் நினைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலமும் அது கிடையாது. நீங்க அறநிலையத்துறையில இந்த பக்கம் போய் சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுவீங்க, இன்னொரு பக்கம் போய் இதே சேகரப்பா அல்லோலியா பாரு, இங்க அரோகரமா என்ன நடிக்கிறீங்க? நீ என்ன ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இங்க அரோகரா போட்டாலும் சரி, அங்க போய் அல்லோலியா போட்டாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்துக்கள் ஏமாற மாட்டான். இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை இந்துக்கள் ஏமாற மாட்டான். எல்லாரும் இந்துக்களாக இந்துக்கள் ஓட்டு போட்டு நீங்க முதல்வராக இருந்திருக்கணும். உங்க முகத்திரையெல்லாம் நீங்க காமிச்சிட்டீங்கல்ல. இப்போ இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ள நீங்க ஒரு முதல்வராக இருந்துகிட்டு ஒரு இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க சார். இது இப்ப இல்ல சார், கேளுங்க சார். ஜெயிச்சுட்டு தானே இருக்காங்க. இப்ப 40 சீட்டு ஜெயிச்சிருக்காங்களே. யாரு எம்பி? ஆமா சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டணின்றது 5 கட்சிக்கு நீ 25 கோடி கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க உங்க கைகளை வச்சிருக்கீங்க. நீங்க விலை கொடுத்து ஒவ்வொரு கட்சியை உள்ள வாங்கி வச்சிருக்கீங்க. 5 கட்சிக்கு வாழ்த்து சொல்லாத கட்சி தான். அப்படி உள்ள எதிர்மறை சிந்தனை உள்ளவங்களை தானே உங்க கூட்டணியை வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. கிடையாது. நீங்க ஆதரிக்கிற அதிமுக பலகீனமானதனுடைய விளைவு நீங்க ஜெயிச்சீங்க சார். நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், இதே கூட்டணி ஒரு கட்சி கூட்டணி கூட இல்லாம ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சு காமிச்சாங்களா இல்லையா? ஜெயிச்சாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு அதே அதிமுக எத்தனை பிளவா இருக்குது? இருக்கட்டும், சரி, பிளவா இருக்கா? பேசுவோம். அதை பத்தி நம்ம அடுத்த சார், என் கையில 40 பேர் இருக்கிறான். அதுல 5 பேர் 10 பேரா போனா நான் மைனஸ் ஆயிருவேன். ஓகே, நீங்க ஒரு விஷயம் அதாவது நான் ஊர்ல பேசுகிற போது நீங்க அங்கிட்டு போறீங்க. அந்த கட்ட வேண்டாம். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குருவி உட்கார பணம்பல விளம்பாங்க. அது உங்களுக்கு நடந்திருக்கு. இந்த 40 சீட்டும் குருவி உட்கார்ந்து பணம் 40 சீட். ஆமா, இப்ப என்னன்னு கேட்டா அதிமுக பிஜேபி இதர கட்சிகள் எல்லாம் கூட்டணியில இருந்தா நீங்க வந்தே இருக்க முடியாது. ஆனா எப்படி விலகி போச்சுது? எத்தனை கூட்டணி சார்? எங்க கிட்ட 11% ஓட்டு எங்க ஓட்டு. சரி, என்ன நீங்க அதிமுகவுடைய ஓட்டுல இருந்து பிரிஞ்சு போன கட்சிகள் எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் இது இருங்க, 3 பேர் இருக்கிற. அந்த பக்கம் ஒரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு, இபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு, தினகரன் ஒரு பக்கம் போயிட்டாரு. இப்படி எல்லாரும் பிரிஞ்சுட்டீங்க. பிரிஞ்சதனுடைய விளைவு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு போச்சு. நான் இன்னமும் சொல்றேன், கேளுங்க, திராவிட கட்சிகளை நம்பிதான் பிஜேபி இருக்கிறதா? பிஜேபிக்கு இல்லை இல்ல 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 நீங்க எந்த திராவிட கட்சியை நம்பி பிஜேபி கிடையாது. ஏடிஎம்கே எத்தனையா பிரிஞ்சு போனா உங்களுக்கு என்ன சார் அதுல வருத்தம் இருக்கு? நீங்க போக்கஸ் பண்ணுங்க. 80% இந்துக்கள் சார் இங்க. ஏன் சார் இங்க ஜெயிக்க முடியல? 20 வருஷம் ஆண்ட காங்கிரஸே அழிஞ்சு போச்சுது.
என்ன நீங்க என்னவோ புதுசா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள இப்போ ஒண்ணும் இல்லை, வர போறோம் எப்படிங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? பிஜேபி வளர்ற கட்சி சார், அது வளர்ந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 22-23 மாநிலம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம், இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்குது. அதனால இங்க வந்து வளர்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் 5 வருஷம் 10 வருஷத்துல இதுதான் முழுமையான கட்சியை அடையும். என்ன இப்ப உங்களுக்கு தலைமைகள் மாற மாற கொள்கைகள் மாறும், எல்லாமே மாறும். அதனால இப்ப தலைமை எங்களுக்கு மாறி வந்து இப்ப அண்ணாமலைன்னு ஒரு பெரிய மலை வந்து கிடைச்சிருக்கு. அண்ணாமலையர் வந்துட்டார், எங்களுக்கு மலை வந்து கிடைச்சிருச்சு. சரி, இனி வந்து எங்களுக்கு வளர்ச்சி தானே சார், வீழ்ச்சி கிடையாது. ஏன்னு கேட்டா அண்ணாமலையும் தோத்தாரு. படித்தவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வரணும், படித்தவங்க எல்லாம் அதிகாரத்துல உட்காரணும் அப்படின்னு இதுதான் மக்களுடைய இதா இருந்தது எப்போ அந்த காங்கிரஸ் காலகட்டத்தில். ஆனா வந்தவன் எல்லாருமே முல்ல மாதிரி முடிச்சம்பிக்கா வந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணாதீங்க. அப்படி இல்ல சார், நடந்தது குற்றங்கள் தானே சார் எல்லாரும். சார் நான் சொல்லட்டுமா, எந்த காங்கிரஸ் கட்சியிலாவது எந்த பிஜேபி கட்சியிலாவது போன 1/2 கிலோ பணத்தை வச்சிருந்தான், பணத்துக்குள்ள பணம் வச்சிருந்தான் ரிப்போர்ட் இருக்கா? அதெல்லாம் நிறைய அப்படி இல்ல சார், நீங்க தர்மத்தோட பேசணும். நாங்க பேசுறது தர்மம், நீங்க பேச அதர்மம். பதுக்கி இருக்கிறது எந்த அது கிடையாது. போன 1/2 கிலோ பணம் வச்சிருந்தான், போய் ரைடு பண்ணும்போது பணத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு போறான். இதை விட கேவலம் ஒரு நாட்டுல என்ன சார் வேணும்? ஒரு 6 பணத்தை கீழே பதுக்கி வச்சு தண்ணி வலைதளங்கள்லாம் கேட்கறான். என்ன இல்ல சார், வலைதளங்கள்லாம் கேட்கறான். இன்னைக்கு இவ்வளவு முதலீடு தேடுறதுக்கு அமெரிக்கா இதுக்கு போனோம், ஒரு ஜெகத்ரத்துக்கு முதலீடே போதுமே, தமிழ்நாட்டுக்கு நிறைவா இருக்குமே. வணக்கம் நேயர்களே, அண்ணன் வந்து கடைசி வரைக்கும் நம்ம பதிலுக்கு வரமாட்டாரு. இவர் கடைசி வரைக்கும் திமுகவை குறை சொல்லிக்கிட்டே இவங்க கட்சியை வளர்க்க முயற்சி பண்றாங்களே தவிர நாங்கள் ஏதாவது செய்து இங்க வென்று காட்டுவோம் என்கிற மனநிலைக்கு இல்லையா என்பது அண்ணனுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். எங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நாங்க என்ன வேணாலும் அரசியல் பண்ணுவோம் சார். உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நீங்க என்னென்ன அரசியல் பண்ணீங்க? அன்னைக்கு 1967 3 படி அரிசிக்கு ஏமாந்த தமிழர்கள் தானே 3 படி அரிசி நம்பி தானே ஓட்டு போட்டான். அன்னைக்கு தலைமுறை அந்த 3 படி அரிசி நம்பி தானே இன்னும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்க, நான் சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமாதிக்கு வாக்களிக்கிற வரைக்கும் இந்த நாடு அவ்வளவு சீக்கிரம் தலை தூக்கி வராது. இது என் தலைவங்கிட்ட சின்னம், நான் இந்த சின்னத்துக்கு வாக்களிப்பேன். தலைவன் வரப்போறது இல்லை. நீ யாரோ ஒரு தவறானவனுக்கு வாக்கு போட்டு தலைவன் அறியாமை விழிப்புணர்வு இல்லை. நீங்க அடுத்தவங்களை நான் அப்படிதான் சொல்லுவேன். இப்ப மோடியை வச்சு சமாதி வாக்குகள் இருக்கிறது வரைக்கும் இருங்க சார். மோடியை வச்சுதானே குமரியில இருந்து அங்க இதுல இமயத்துல இருந்து குமரி வரை நீங்க வந்து மோடியை வச்சுதானே ஓட்டு கேக்குறீங்க. அண்ணாமலையை வச்சு ஓட்டு கேக்குறீங்களா? நாங்க வானதி வச்சு அந்த தொகுதியில ஓட்டு கேக்குறாங்க. அண்ணாமலை எல்லாம் பத்தி நீங்க பேச நீங்க இருங்க சார். நீங்க மோடியை வச்சு ஓட்டு கேக்குற போது அவங்க பெரியார வச்சு ஓட்டு கேக்குறாங்க, கலைஞரை வச்சு ஓட்டு கேக்குறாங்க, எம்ஜிஆர் வச்சு. அது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்கு? பெரியார வச்சு என்ன சார் ஓட்டு கேக்குறீங்க? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், திமுக காரங்க திகாரங்க இது பெரியார் மண்ணுடோ, இது பெரியார் மண்ணும்பாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு தமிழகத்தோட இணைஞ்சு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? பெரியாரா காரணம்? மார்ஷல் நேசமர் நாடார். இந்த சென்னை மாகாணம் இன்னைக்கு தமிழகத்தோட இணைஞ்சிருக்குன்னா அதுக்கு அரும்பாடுபட்டவர் யாரு? சரி, இப்ப இதுக்கும் இல்ல சார், கேளுங்க சார், அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க பெரியாரு புண்ணு மண்ணுன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு தான் சொல்ல வரேன். இந்த சென்னை மாநகரம் இன்னைக்கு தமிழகத்தோட இணைஞ்சிருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? இல்ல சார், மாப்போ சிவநேரம் இருக்கட்டும் சார். நீங்க நான் கேளுங்க சார், நீங்க இடையில மறுத்து பேசாதுங்க. அதுக்கு வெறும் வர மாட்டீங்களா? வெறும் அரசியல் அப்படிதான் போவோம். வெறும் 9 ஆண்டு காலம், யாரு பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலம் வெறும் 9 ஆண்டு காலம். அந்த 9 ஆண்டு காலத்துல பெரும் அணை 9 அணை, பெரும் சிறும் குறு அணை என்று 36 அணைகள் கட்டி நீர்ப்பாசனத்துக்கு விவசாயத்துக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு நீங்க வந்த யாராவது அதை சரி பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தண்ணி பஞ்சத்துல கிடக்கிறது காரணம் என்ன? நீர் வளங்களை நம்ம பாதுகாக்கல. ஆனா நீங்க மாறி மாறி பொய்ய சொல்லி ஓட்டு வாங்கி திமுக திமுக மாறி மாறி நீங்க எதுக்கு சொல்லி வாக்கு கேக்குறீங்க? இல்ல சார், நீங்க கள்ளுக்கடை சாராய கடை என்னைக்கு திறந்து மழுங்கடிச்சீங்களோ அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் நீங்க சொல்ற வார்த்தைக்கு அப்புறம் சார் என்னைக்கு நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். என்னைக்கு தமிழ்நாட்டுல தர்மத்தினுடைய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருதோ அது தர்மத்தினுடைய ஆட்சி. அன்னைக்குதான் இந்த தமிழகம் நல்லா இருக்கும், தமிழ் நல்லா இருக்கும். நீங்க எங்கேயாவது தமிழை காப்பாத்திருக்கலாம், தமிழ்னு சொன்னீங்க. மவுண்ட் ரோடு போய் பாருங்க, ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணுங்க. என்னமோ நம்ம தேசம் வந்து அமெரிக்காவிலும் லண்டன்லயும் இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளவு ஆங்கிலத்திலே பெரிய பெரிய எழுத்துக்கள்.
எல்லா விளம்பர பலகைகளும் பெரிய பெரிய எழுத்துக்கள். இது என்ன தமிழ்நாடா இல்ல இது பாரினா? இல்ல இதையெல்லாம் இருங்க, நீங்க எப்படி தமிழை காப்பாத்துவீங்க? நாம தமிழ் மாநாடு நடத்திட்டோம், முருக மாநாடு நடத்திட்டோம். பல நாடுகள்ல இருந்தும் பல ஊர்கள்ல இருந்தும் பல மாநிலத்துல இங்க வர்றவங்க. ஆமா சார், ஜப்பானுக்கு பல பேர் இருங்க, ஜப்பான் நாட்டுக்கு பல பேர் போகல, சைனாவுக்கு பல பேர் போகல, ஏன்னா அந்த மக்கள் அங்கதான் இருக்கிறாங்க, அந்த நாட்டுக்கு யாரும் போறது இல்ல. அதனால இங்கதான் உலக நாடுகள்ல இருந்து எல்லாரும் வந்து போறாங்க சார். அண்டை மாநிலம் கேரளாவில் போய் பாருங்க சார், ஆந்திராவில் போய் பாருங்க சார், கர்நாடகாவில் போய் பாருங்க சார். அவன் மொழியை தவிர வேற மொழியாக்கு நுழைய விட மாட்டான். கர்நாடகாவில் எல்லா மொழியும் இருக்கிறது. ஆனா இழிச்சவாய மக்கள் இருக்கிற மாநிலம் இதுன்றதுனாலதான் உங்க இஷ்டத்துக்கு பெரிய 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 சார் உணர்வு வேணும் சார். முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு பண்பட்ட ஒரு நாடுங்கிறது தமிழன் ஆட்சி, என்ன பரிசுத்தமான தமிழ் ஆட்சி. எனக்கு விவரம் தெரிய யாரு ஒரு 4 வருஷம் எடப்பாடி இருந்தார், ஒரு பச்சை தமிழ் ஆட்சி நடந்தது. அதுக்கு முன்னால பெருந்தலைவர் காமராஜர் புரிஞ்சு போயிடுச்சு. நல்லாட்சியா யாரு? எடப்பாடி ஆட்சி நல்லாட்சியாங்கிறத ஏத்துக்கிறீங்களா? யாரு எடப்பாடி ஆட்சி நல்லாட்சியான்னு ஏத்துக்கு? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துதா? தண்ணி வரல, மருத்துவம் வரல, போக்குவரத்து இல்ல, இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா மக்களுக்கு? கொரோனா வந்தது இல்ல சார், சேர்த்து கொரோனா வந்துச்சு. அதையும் கொரோனா இருக்கு உங்களுக்கு மட்டுமா வந்து உலகத்துக்கே வந்தது. இது கருணாநிதி ஒரு வாட்டி சொன்னாரு, ஜெயலலிதா ஆட்சியில தான் சுனாமியே வந்ததுன்னாரு. ஏன் அப்ப காங்கிரஸ் ஆட்சியிலதான் தனுஷ்கோடியே அழிஞ்சு போச்சு. இயற்கை பேரெல்லாம் கொண்டு வந்து நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா சாமர்த்தியமா பேசுறோம், சாமர்த்தியம் அரசியல் நடத்துறதெல்லாம் சொல்லாதுங்க. இயற்கை பேரிடெல்லாம் கொண்டு எதில் யாருடைய ஆட்சியிலும் கொண்டு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. ஏன் மகாராஷ்டிரால பூகம்பம் வந்து பாத்து எவ்வளவோ பேர் இறந்து போனாங்க, குஜராத்ல பூகம்பம் எவ்வளவோ பேர் இறந்து போனாங்க. எடப்பாடியின் ஆட்சியில தான் அத்தனை மாநில உரிமைகளை இழந்தது வந்து எடப்பாடி ஆட்சி இல்ல. மாநிலம் சார், மாநிலத்துல என்ன உரிமை இருந்து நீங்க இழந்தீங்க, இப்ப மீட்டுட்டீங்க, சொல்லுங்க அந்த உரிமையை சொல்லுங்க. இல்ல சார், அந்த உரிமையை சொல்லுங்க. வந்து மாநில பட்டியல உள்ளது, கல்வி வந்து மாநில பட்டியல உள்ளது, ஏன் மத்திய பட்டியலுக்கு போகுது? நாங்க சொல்றோம் தேசிய கல்வி கொள்கை வேணும்னு நாங்க கேக்குறோம். நீங்க வந்து எங்க மாநிலத்துக்குள்ள தான் எங்களுடைய இருங்க சார், தேசிய நீங்க சொல்றீங்களே, எங்களுடைய பாரதிய ரங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எங்க பாரதிய சார் உங்க பாரம்பரியம் நான் என்ன சொல்ல வரணும், பாரம்பரியம் இல்ல, பாரம்பரியத்துல நாங்க தலைவர் சார் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், பசுமன் முத்திரை இல்ல நீங்க அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க பழையபடி அடைந்தால் திராவிட அல்லையில் சுடுகாருன்னு சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. திராவிடத்தை பத்தி நான் பேசல, சீக்கிரமா சுடுகாரு. இல்ல சார், நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நாம வந்து ஒரு தேசம் திராவிடம் என்பதை பொய். என்ன பொறுத்த வரைக்கும் திராவிடம் என்பது திராவிடத்துக்கே வரல சார். நான் வந்து பேசுறது தமிழ்நாட்டினுடைய பல தியாகிகள் இங்க இருந்திருக்கிறாங்க சார். இதெல்லாம் எங்க அழிஞ்சு போய் அழிச்சது நீங்கள். நீங்க தமிழர்கள் இப்படியே திராவிடம் சொல்லியே தமிழை நீங்க அழிச்சிட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் என்ன கேக்குறேன்னா, நான் சினிமாக்காரன், செட்ல கொண்டு புக்குகள் அடிக்குவாங்க, செட் ப்ராப்பர்ட்டின்னு. அதுல தமிழ் எண் ஒரு 60-70 வருஷத்துக்கு முந்தைய கணக்கு புத்தகங்கள்லாம் வரும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் எண் கணக்கு இருக்கும். அந்த தமிழ் எண்களை நீங்க படிச்சு கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு இந்திக்காரன் சொல்லி கொடுக்கறான்ல, அவன் ஊர்ல போனா அவன் மொழி எண்கள் தானே இருக்குது. இந்த எண்கள்லாம் நீங்க எனக்கு உணர்வுபூர்வமா சொல்லி கொடுத்தீங்களா? பாட புத்தகத்தை இதெல்லாம் ஒரு கட்டாயம் வேணும், தமிழ் எண் தெரியணும். நீங்க நாளைக்கு பத்தி 2 வார்த்தை பேசுறீங்களா? ரொம்ப என்ன வெறுப்பேற்ற மாதிரியே பேசுறீங்க சார். ஏமாத்துறீங்க, சைலண்டா ஏமாத்துறீங்க, ஆராயத்தை ஊத்து கொடுத்து ஏமாத்துறீங்க, கோழி பிரியாணி கொடுத்து ஏமாத்துறீங்க, 500, 100, 200 கொடுத்து ஏமாத்துறீங்க. ஆனா இது ஆரோக்கியமானது இல்ல. உங்க நலன் வாழ்வதற்காக ஒரு தேசத்து மக்களை அழிக்காதுங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்ன எல்லாரும் கொடுத்து அவங்க அழிச்சதுனால அது அந்த பாவத்தை வந்து முருகனுக்கு மாநாடு எடுத்து சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? நீங்க பாவ புண்ணியம் என்ன வேணாலும் கழிச்சிட்டு போங்க. ஆனா முருகனை ஏமாற மாட்டான், முருகனை கும்பிடுறவனும் ஏமாற மாட்டான் அப்படிங்கிறீங்க. ஆமா, நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கு. அண்ணன் கடைசி வரைக்கும் முருகர் மாநாடு அதை பத்திய கருத்துக்களுக்கு பல ஊர்களை சுத்தி அண்ணன் ஸ்டைல்ல, பிஜேபி ஸ்டைல்ல அண்ணன் ஒரு சுத்தி கட்டி கொண்டு வந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் முருகரை பத்தி 2 வார்த்தையாவது பேசுவான்னு பார்த்தேன். எம்பெருமான் முருகனை பத்தி முடியாதுன்ட்டாரு, உலகத்துல சுத்தி வந்தாரு. ஆனா உலகம்ல சுத்தி வந்தாலும் எங்க முருகரை பத்தி அவர் சொல்லவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். முருகர் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. பலருக்கு சந்தோஷம், சிலருக்கு கோபம், சிலருக்கு வருத்தம், மனஸ்தாபம் எல்லாமே இருந்தது. இருந்த போதிலும் எம்பெருமான் முருகனை வழிநடத்தி அவரை பின்பற்றி அவர் அருளோடு நாம் எல்லாம் சிறப்பாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.